நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். சோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் போஸ்டர். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 43 அதிகாரத்தின் 29 வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓலை உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்று தினத்தில் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை கொண்டு வர முடியவில்லை, அதற்காக வருந்துகிறேன். காரணம், பெத்தேல் பைபிள் சென்டர் அந்த ஏரியாவில் நேற்று இபி ஒர்க் நடந்தபடினால கரண்ட் இல்லாதபடினால் நமக்கு அது ரெக்கார்டிங் செய்ய இயலாமல் போனது. அதற்காக நான் வருந்துகிறேன். எந்த நாளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். யோசேப்பினுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த கடைசி பாகம் தன் தாய் பெற்ற குமாரனாகிய பெஞ்சமினை அவன் வாழ்த்துகிறதான ஒரு வாழ்த்து செய்தி. அது அங்கே அவன் சொல்லுகிறான், தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். இந்த கால ஓலை ஊழியக்காரனாய் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய கடவர். இந்த நாளில் நீங்கள் செய்கிறதான காரியங்கள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் எப்படி பெஞ்சமினை அவனுடைய சத்துருக்களின் எண்ணங்களுக்கு, அதாவது யோசேப்பினுடைய கண்ணோட்டம், யோசேப்பினுடைய சத்துருக்கள் அவனுடைய கூட பிறப்புகள், அவர்கள் அவனை பகைத்தார்கள். காரணம், அவன் கண்ட சொப்பனங்கள். முன்பு அவன் தன் சொப்பனத்தை வெளிப்படுத்தின போது அவன் மேல் மூர்க்கம் கொண்டார்கள், கோபம் கொண்டு அவனை குழியில தூக்கி போட்டார்கள். பின்பு எகிப்தின் இடத்துல அவனை விற்றார்கள். இந்த 43, 44 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அவனில் நிறைவேறுவதை நாம் கவனிக்க முடியும், வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால ஓலை தன் வாழ்க்கையின் அனுபவத்தை எடுத்து தன் சகோதரனுடைய வாழ்வை அவன் பார்க்கிறான். இதே சத்துருக்கள் நடுவே தன்னுடைய சொந்த சகோதரன், தன் தாய் பெற்றதான அந்த பிள்ளை சுகமாய் இவ்வளவு நாட்கள் வளர்ந்ததும் வாழ்ந்ததையும் நினைத்தவன் ஆச்சரியப்படுகிறான். தன்னை பகைத்தவர்கள், தனக்கு இவ்வளவு துரோகம் செய்தவர்கள் இவனை இப்படி விட்டதற்கு காரணம் தேவன் அவன் மேல் வைத்த கிருபை என்று அவன் யோசிக்கிறான். ஏனெனில் இவனை கொண்டு போட நினைத்தார்கள். ஆனாலும் தெய்வம் அவனுக்கு வாக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தின் வாக்கு தத்துவம் அவனிடத்தில் இருந்தபடினாலே அவனை கொண்டு போட முடியாமல் அவனை விற்று போட்டார்கள், அவனை பகைத்தார்கள். ஏன்? தேவ கிருபை யோசேப்பின் மேலும் இருந்தது. அதே போல தன் சகோதரனாகிய பெஞ்சமின் மேலும் தேவன் கிருபையாய் இருந்தபடியினாலதான் இத்தனை காலம் அதே சத்துருக்களின் நடுவே அவன் காக்கப்பட்டு வந்திருக்கிறான். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். இம்மட்டும் உங்களுக்கு உதவின நல்ல எபினேசராகிய நம்முடைய தெய்வம் இனிமேலும் இந்த நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்களிலே உங்களுக்கு கிருபை செய்ய கடவர். எத்தனை முயற்சித்தும் தடைகள், எவ்வளவு ஜெபித்தும், எத்தனை நபர்கள் ஜெபித்தும், எத்தனையோ ஊழியர்கள் ஜெபித்தும், சபை ஜெபித்தும், எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலே கடந்து வந்தோம். இன்னும் நீங்கள் மடிந்து போகாமல் இருப்பதன் ரகசியம் தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. இந்த பூமியிலே தேவனுடைய கிருபை எவ்வளவு விலையேறப்பெற்றது என்பதற்கு, தேவனுடைய கிருபை எவ்வளவு நம் வாழ்வுக்கு போதுமானது என்பதற்கு வேதம் நமக்கு நல்ல ஆதாரமும் நல்ல சாட்சியையும் அது கொடுக்கிறது. அதில் சில வார்த்தைகள் என் நினைவுக்கு வந்ததை உங்களுக்கு நான் நினைப்பூட்டி இந்த கால ஓலை உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை தைரியப்படுத்தி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் தம்முடையவர்களிடத்தில், தம் சீஷர்களிடத்தில் பல காரியங்களை அவர் பேசினார், ரகசியங்களை அவர் வெளிப்படுத்தினார். அப்படி மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரத்தின் 24 வசனத்தின் பிந்தின பாகம், பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது.
தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகள் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல், இந்த உலகத்தின் பணம், செல்வம், புகழ் இதெல்லாம் நமக்கு அவசியம், அதை தேவன் அறிவார். ஆனால் லக்ஸரியஸ் லைஃப், தேவைக்கு மிஞ்சி வாழ்வதும் வாழ நினைப்பதும் வேதம் நமக்கு விரோதமான காரியம் என்று, அது தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்றாட தேவைக்கு. அதனால தான் சாலமோன் ஞானி ஜெபிக்கும் போது அவனும் இப்படியாய் தேவனை பார்த்து ஜெபித்தான். தெய்வமே, நான் தரித்திரனாவதனாலே, திருடி நான் களவு செய்து உன் நாமத்தை கெடுக்காதபடி, உம்முடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கும், நான் அதிகமாய் சம்பாதித்து தேவன் எங்கே என்று மதிகட்டவனாய் நடக்காதபடிக்கும் அன்றன்று எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தந்து நடத்தும் என்று அந்த பக்தனும் தேவனிடத்தில் விண்ணப்பித்திருக்கிறார். இதை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அங்கே அந்த வசனம் நமக்கு இதற்கு ஒத்துப்போகிற வாக்கியமாய் இருக்கிறது. தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர். நாம் இந்த நாளில் யோசிக்கிறோம், நமக்கு அதீதமான பணம், அதீதமான வருமானம், அதீதமான செல்வம் இவைகளெல்லாம் இருந்தால் நாம் எதையும் செய்திடலாம் என்று. உலகம் அதை தான் சொல்லுகிறது. பணம் இருந்தால் எதையும் செய்யலாம் என்று, பணம் இருந்தால் 10 நடக்கும் என்று. ஆனால் அப்படி அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு பணம் அல்ல, தேவனுடைய கிருபை கொண்டு நாம் காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய கரத்தில் தெய்வம் கொடுத்திருக்கிறது என்ன? அதனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். ஆக அந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த கால ஓலை, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் நான் நம்பிக்கை வையாமல், அது நம் அன்றாட அது அவசியமாய் இருக்கிறது. அது முக்கியமல்ல. முக்கியமானது தேவனுடைய கிருபை. அதனால் அந்த கிருபையை நாம் சார்ந்து, அந்த கிருபையை நாம் நம்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கானதை நாம் தேடுவோமானால், இந்த உலகத்தில் தேவன் சொன்னதான இந்த ஐஸ்வர்யம், இந்த பூமியின் வாழ்வாதாரத்துக்கான நம்முடைய காரியங்களை எல்லாம் வாக்கிய செய்து, நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கால ஓலை யோசிப்பனுடைய வார்த்தை எடுத்து, தேவனுடைய ஊழியக்காரனாய் நான், தேவ பிள்ளையாம் உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருப்பதாக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய வேலை, உங்களுடைய உயர்வு, இதன் மேலெல்லாம் தேவனுடைய கிருபை உங்கள் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் ஊழியத்தின் மேலும், உங்கள் ஊழியத்தின் எல்லையின் விஸ்தாரத்தின் மேலும், உங்கள் ஊழியத்தின் தரிசனத்தின் மேலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த கால ஓலை நான் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் எப்படி பெஞ்சமினோடு யோசேப்போடு இருந்து அக்குடும்பத்துக்கு ஜீவரட்சணை செய்யும்படி இந்த பிந்தின அதிகாரங்களில் நாம் அந்த வார்த்தை வாசிக்க முடியும். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை ஜீவரட்சணையாய் நன்மையாய் மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி தேவன் கொடுத்த வாக்கு எதுவோ கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். உங்கள் சத்துருக்களின் நடுவே தேவ கிருபை உங்கள் மேல் இருப்பதனால் ஒருவனும் உங்கள் மேல் கைப்படுவதும் இல்லை, ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முயற்சிப்பதும் இல்லை. ஆதலால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். காரியம், சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது என்று சொல்லி பயப்பட வேண்டாம். கர்த்தர் அதை மாற்றிவிட வல்லவராய் இருக்கிறார். கசந்து போன உங்கள் வாழ்க்கை மாறாவை போல மதுரமாய் இந்த நாளில் கர்த்தர் மாற்ற, அதை செய்ய அவர் போதுமானவர். தேவன் உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறார். ஆதலால் தைரியப்படுவோம். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை தேவன் உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறபடினாலே, தேவனுடைய கிருபை உங்கள் மேல் உண்டாயிருப்பதனாலே தைரியமாய் போங்க. நீங்கள் நீதிமான், செம்மையானவர்கள், கர்த்தருக்கானவர்கள். ஆதலால் உங்கள் மேல் அந்த நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதித்திருப்பதனாலே அந்த வெளிச்சத்தில் உங்களை கர்த்தர் நடத்துவார். உங்கள் வாழ்வு இடறுவதில்லை, உங்கள் கால் தள்ளாடுவதில்லை, நீங்கள் மடிந்து போவதில்லை, நீங்கள் விழுந்து போவதில்லை, நீங்கள் பயமடையவோ திகிலடையவோ அவசியம்
அவசியமில்லை. ஏனெனில் கர்த்தர் உங்கள் வெளிச்சமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி கிறிஸ்துவானபடியினால அவரை ஏற்ற தெய்வ பிள்ளையான் உங்கள் மேல் தேவனுடைய கிருபை இந்த நாளில் உண்டாயிருக்கிறது. ஆதலால் தைரியமாய் புறப்பட்டு போங்க. உங்க காரியத்தை கர்த்தரே வாய்க்க பண்ணுவார், கர்த்தரே ஆசீர்வதிப்பார். தடைப்பட்டு காணப்படுகிறதா, கர்த்தர் அந்த தடையை நீக்குவார். இதுவரை முயற்சித்து தோல்வியா, அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். இதுவரை ஏமாற்றம் அடைந்தீர்களா, கர்த்தர் அதை இந்த நாளில் உங்களுக்கு கைக்குடி வர பண்ணுவார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவ கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். மோசே சபையை கடைசியாய் ஆசீர்வதித்து அந்த வார்த்தை எடுத்து நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று சொல்லி நானும் அந்த வார்த்தை எடுத்து ஊழியக்காரனானபடினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். தைரியமாய் போங்க. நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலவேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளிலே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படுகிற வேதனை, அவர்கள் கடந்து வருகிற பாதை எத்தனை கடினம், எத்தனை பாரமேற்று நடந்து வருகிறார்கள், எத்தனை தேவையின் மத்தியிலே அவர்கள் நின்று யார் எங்களுக்கு உதவுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கிற இந்த கால வேளையில தெய்வம் உடைய வார்த்தை அனுப்பினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். யோசேப்பு பென்யமீனுக்கு சொன்ன அந்த வார்த்தை எடுத்து ஊழியக்காரனாய் நான் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் இவர்கள் மேல் கிருபையாய் இருப்பீராக. தெய்வமே, இவர்கள் மேல் நீர் கிருபையாய் இருந்து உம்முடைய கிருபை இந்த நாளில் பிள்ளைகள் போகிற இடங்களிலே, அவர்கள் நிற்கிற இடங்களிலே, அவர்கள் ஜீவிக்கிற இடங்களிலே, அவர்கள் வீட்டிலே, அவர்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் விளங்க பண்ணி உம்முடைய பிள்ளைகள் நன்மையை கண்டடைய, அதை பெற்றுக்கொண்டு அனுபவிக்க உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. வந்து போராடி கொண்டு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் போராட்டங்கள், பயங்கள், கிளேசங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய கிருபையினால உம்முடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும், விலகட்டும். ஆண்டவரே, செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் என்று சொன்னிற பிள்ளைகளுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஆனபடினாலே இவர்களை சுற்றி இருளாக்குகிறதான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட, அந்த இருள் யாவும் வெளிச்சமாய் மாறட்டும், அந்த துக்கம் யாவும் சந்தோஷமாய் மாறட்டும், அந்த பலவீனங்கள் யாவும் பலனாய் மாறட்டும். ஆண்டவரே, ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விரோத வல்லமையினுடைய கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். தெய்வம் வரப்போகிற நாட்களில் சபை உமக்கானதாய் காணப்பட, இன்னும் நாங்கள் கிறிஸ்துவிலே வளர்ந்து பெறுக உடைய பிள்ளைகளுக்கும் அடியார்களுக்கும் இந்த நாளில் கிருபை செய்து நடத்தும். நல்ல சாட்சிகளை கேட்க உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டமைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய பாதவிடத்தில் தாழ்த்தி ஒப்படுத்து ஜெபத்தை கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்கள் கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.